அனைவருக்கும் வணக்கம். வானதி சீனிவாசன் அவர்கள் பேசினது வீடியோ வைரலா பரவிட்டு இருக்கப்ப அவங்க என்னத்தை பத்தி பேசியிருக்காங்கன்னா விஸ்வகர்மா யோஜனா அப்படிங்கிறத பத்தி பேசியிருக்காங்க. அது விஸ்வகர்மா யோஜனானா என்ன முதல்ல அப்படின்னு முழுசா பார்க்கலாம் வாங்க. விஸ்வகர்மா யோஜனாங்கிறது ஒரு திட்டம். அந்த திட்டத்துல என்னன்னா ஒரு சமூகத்தை சேர்ந்தவங்க அந்த சாதியோட வேலையை பார்க்கறதுக்கு லோன் வாங்கிக்கலாம். இந்த திட்டத்தின் கீழே ஒரு செருப்பு தைக்கிறோட பையன் செருப்பு தைக்கணும்னா அதுக்கு பதிலாக லோன் வாங்கிக்கலாம். ஒரு துணி துவைக்கிறவங்களோட பையன் கேட்கணும்னா அந்த சமூகத்தை சேர்ந்தவங்க அது லோன் வாங்கிக்கலாம். இது போல அமல்படுத்துறாங்க. இதை விஸ்வகர்மா மக்களை வச்சுக்கிட்டு இவங்க வானதி சீனிவாசன் அவர்களுக்கு ஆக்ரோஷமா பேசியிருக்காங்க. அப்படியே எலி குரல்ல பேசியிருக்காங்க. அப்படியே சிங்க குரல்ல பேசினாலே நாங்க பயப்பட மாட்டோம். எலி குரல்ல அப்படியே கத்தி பேசியிருக்காங்க. எல்லாம் பயந்துட்டோம் நாங்களாம். அப்படியே என்ன பேசியிருக்காங்கன்னா விஸ்வகர்மா திட்டத்தை திமுக அரசு எதிர்க்குது, அதெல்லாம் நீங்களும் அதுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரியே இருக்கீங்க பிஜேபியில உள்ளவங்களும், இது மாதிரி நம்ம இருக்கக்கூடாது, முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அப்படியே ஆக்ரோஷமா கத்துறாங்க. விஸ்வகர்மா திட்டத்தை ஏன் நாங்க எதிர்க்கிறோம்னா ஒரு செருப்பு தைக்கிறவனோட பையன் செருப்பு தைக்கிறனாவே இருக்கக்கூடாது. அவன் படிக்கணும், அவனோட தொழில அவன் முடிவு செய்யணும். அதுதான் சமத்துவம், அதுதான் சமூக நீதி. இந்த திட்டத்தை அமல்படுத்தினா மீண்டும் வேலை இல்லாதவங்க, இப்ப படிச்ச இளைஞர்கள், பிள்ளை படிக்காம கஷ்டப்படுற இளைஞர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, நாளைக்கு நம்ம எதுக்கு படிச்சுக்கிட்டு நம்மளுக்கு தான் குலத்தொழிலுக்கு லோன் தராங்களே, நம்ம அந்த வேலையை பார்த்துட்டு போயிடுவோம் அப்படின்னு சாதியால அடக்கப்படுவான். பல அடக்குமுறையா அதுல சந்திப்பான். தமிழ்நாட்டுல எங்க பார்த்தாலும் சாதியை ஒழிச்சாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. சமூக நிதியை நிலைநாட்டியாச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஆனா நிலைநாட்டுறதுக்காக ஒவ்வொரு நாளும் போராடிட்டு இருக்கோம். ஏண்டா இந்த தமிழனுக்கு எப்பவும் அடிமையா தான் இருக்கணுமா? அவங்க முன்னுக்கு வரவே கூடாதா? அதை எவனாவது முன்னுக்கு வந்துட்டா, நல்ல பவர்ல இருந்துட்டா, கோடு சூட்டு போட்டா, உங்க முன்னால கால் மேல கால் போட்டு உட்காந்துட்டா உங்களால பொறுத்துக்க முடியாது. நான் முன்னுக்கு வரதா உனக்கு பிரச்சனை என்ன? நான் முன்னுக்கு வர வேண்டாம், கோட் சூட்டு போட வேண்டாம், கால் மேல கால் போட்டு உட்கார வேண்டாம், ஸ்டைலா கத்தா, அது உங்களால பொறுத்துக்க முடியலன்னா சாவுடா. உங்களோட யோஜனா திட்டத்துக்கே நாங்க வரோம். பேரே வாயில வரல. முதல்ல உங்களோட யோஜனா திட்டத்துக்கே நாங்க வரோம். விஸ்வகர்மா யோஜனா திட்டத்துக்கே நாங்க வரோம். இப்போ உங்க அண்ணாமலை அவர்கள் எடுத்துங்க. ஆடு தானே மேய்க்கிறது தானே அவரோட குலத்தொழில். ஆடு மாய்க்க வேண்டியதானே. லண்டன்ல போய் படிக்கிறாரு. எப்படி படிக்கிறாரு? ஏன் மோடி அவர்கள் டீ தானே எடுத்துட்டு இருந்தாரு, அது ஒரு குலத்தொழிலா இல்லையானா அது அடுத்த விஷயம். போய் டீ விற்க வேண்டியதானே. எதுக்காக அரசியலுக்கு வந்தாரு? நீங்க முதல்ல யாரு? நீங்க ஒரு விவசாய குடும்பம் தானே. நீங்க விவசாயம் பார்க்க வேண்டியதானே. நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? வானதி சீனிவாசன், உங்களோட சித்தாந்தங்கள் என்ன? தமிழ்நாட்டை வடக்கன்ஸ் போல மாத்தணும். வடக்கன்ஸ் வரைக்கும் இப்ப பானிபூரி வைக்கிறான், அவன்லாம் குலத்தொழிலா கிடையாது. அவனுக்கு என்னென்ன வருதோ அதைதான் அவன் பண்ணுவான். இதை நீங்க எந்த காலத்திலையும் அமல்படுத்த முடியாது. தமிழ்நாட்டுல எத்தனையோ திராவிட கட்சிகள் இருக்கு. ஆனா எல்லா திராவிட கட்சிக்கும் இதை கேட்கறதுக்கு தைரியம் வராது. ஏன்னா மோடியை பார்த்து பயம், ஈடியை பார்த்து பயம். எங்களுக்கு எந்த பயமும் கிடையாது. மோடிக்கு என்ன 10 கொம்பா முளைச்சிருக்கு? இவ்வளவு பேசுற நீங்க ஜக்கி வாசுதேவன் ஈஷா ஃபவுண்டேஷன் போய் கேட்க வேண்டியதானே. நீ என்ன பிறந்ததுல இருந்து சத்குருவா? ஏன் உனக்குன்னு? ஆனா அவருக்கு நீங்க தானே லோனே கொடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப அவர் தானே உங்களோட பரப்புரை செயலாளரு. அண்ணன் சீமான் எடுத்துக்கங்க. இப்ப பிறக்கும் போதே அதிபராவா இருந்தாரு, இன்னைக்கு அதிபர் ஆயிருக்காரு. அது போல எல்லாருக்குமே சம உரிமை உண்டு. சில திராவிட கட்சி எல்லாம் இருக்கு, புருஷன்ட்டு கோச்சிட்டு போன பொண்டாட்டி. ஆனா அதுகிட்ட எல்லாம் போய் கேட்டு திராவிடன்னு என்னன்னு கேட்டீங்கனாலே தெரியாது. எங்களுக்கு புருஷனை போய் தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லும். இது போலதான் பவன் கல்யாண் சொல்லிட்டு இருக்காரு. சனாதனத்தை ஒழிக்க நினைச்சா அழிஞ்சு போயிருவாங்க அப்படி சாபம் விடுறாரு, மண்ணாவாரி அரைக்கிற மாதிரி. உங்களை போல பல பேரை எங்களோட திராவிட கட்சி சந்திச்சிருக்கு. ஆனா எங்களோட திராவிட கட்சியோட வளர்ச்சியை சந்திக்க இன்னைக்கு எவனுமே உயிரோட கிடையாது. நல்லா கேட்டுங்க. இது போய் லண்டன்ல படிச்சா வந்துடாது, போய் ஊருகா போட்டு மாமியானா வந்துடாது, அப்படியே கத்தி சிங்க குரல்ல பேசணும்னு நினைச்சிட்டு எலி குஞ்சு மாதிரி கத்தனா வந்துடாது. போய் மக்களை படிக்கணும், மக்கள் நேரா சந்திக்கணும், மக்களோட ஒரு நாள் சங்கணும், மக்களோட கோரிக்கையை ஏற்கணும். அப்பதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். போய் லண்டன்ல படிச்சோன்னா அப்படியே பெரிய சாதனையாளனா ஆயிட முடியாது. ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்துங்க. இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா உட்காந்துருக்காரு. பிறக்கும் போது அவர் விவசாயி தான், ஆனா இன்னைக்கு எதிர்கட்சி தலைவரா உட்காந்துருக்காரு. அவரை போய் நீங்க கேட்க முடியுமா? இந்த பிஜேபியோட சேர்ந்துட்டு தமிழ்நாட்டுக்கு துரோகம் விளைவிச்ச நிறைய கட்சி இருக்கு. அதுல கட்சி இந்த பொண்டாட்டி கட்சி தான். புருஷன்டேந்து கோச்சிட்டு போன பொண்டாட்டி கட்சி தான். எல்லாருக்கும் நாங்க ஒண்ணு சொல்லிக்கிறோம். சூரியனை நெருங்க நெருங்க சூரியனுக்கு ஆபத்து கிடையாது, சூரியனை எதிர்ப்பவர்களுக்கு தான் ஆபத்து. விஸ்வகர்மா திட்டத்தை எந்த காலத்திலயும் நாங்க இருக்கிற வரைக்கும் தமிழ்நாட்டுல அனுமதிக்க முடியாது, அனுமதிக்க மாட்டோங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கங்க. நன்றி.